இந்த உலகத்தில் இருக்கிற 95% சாதாரண மனிதர்களுக்கும் மீதி இருக்கிற 5% மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க காலையில் 5 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நீங்களும் அந்த 5% சாதனையாளர் பட்டியலில் சேரணுமா? அப்போது ராபின் சர்மா எழுதின த 5am கிளப் புத்தகத்தோட இந்த ரகசியங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் buddies, நான் உங்கள் ஐ பட்டி. நம்ம மூளைக்கு காக்னிட்டிவ் பேண்ட்வித், சிந்திக்கும் திறன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பகல் நேரத்தில் சோஷியல் மீடியா, ஆஃபீஸ் வேலை, குடும்பம்னு நம்ம கவனம் சிதறி அந்த திறன் குறைஞ்சிடுது. ஆனால் அதிகாலை 5 மணிக்கு உலகம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளையில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடாது, கார்டிசால் அளவு குறையும், மூளை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும். இதனால் உங்கள் கவனிக்கும் திறன் பல மடங்கு அதிகமாகும். இதைத்தான் புத்தகத்தில் த விக்டரி ஹவர், வெற்றி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த முதல் 1 மணி நேரத்தை 5am to 6am எப்படி பிரிக்கணும் தெரியுமா? அதுதான் இந்த 20-20-20 ஃபார்முலா. முதல் 20 நிமிடம் 5 to 5:20am உடற்பயிற்சி, கடினமான உடற்பயிற்சி, ரன்னிங் அல்லது யோகா போன்ற விஷயங்களை செய்யலாம். அடுத்த 20 நிமிடம் 5:20 to 5:40am சிந்தனை அல்லது தியானத்துக்கான நேரம், டைரி எழுதுதல், தியானம் செய்கிறது அல்லது இறை வழிபாடு போன்ற விஷயங்களை செய்யலாம். கடைசி 20 நிமிடம் 5:40 to 6am சுய முன்னேற்றத்துக்கான நேரம், புத்தகம் படிப்பது, ஆடியோ புக் கேட்பது அல்லது ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களை செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதாது. இந்த 4 விஷயங்களையும் வளர்த்துக்கணும். முதல் விஷயம் மைண்ட் செட், மனநிலை. உங்களோட நேர்மறை எண்ணங்கள் மற்றும் அறிவுத்திறனை வளர்த்துக்கோங்க. ஹார்ட் செட், உணர்ச்சி நிலை. மனசில் கோபம், பொறாமை இல்லாமல் மற்றவங்க மேலே அன்பையும் நன்றி உணர்வையும் வளர்த்துக்கணும். ஹெல்த் செட், உடல் நலம். ஆரோக்கியமான உடல் இல்லாமல் எந்த வெற்றியையும் அனுபவிக்க முடியாது. சோல் செட், ஆன்மீக நிலை. தினமும் உங்களோட ஆத்மாவோட கனெக்ட் பண்ணுற அமைதியான நேரம். இந்த நாளையும் பேலன்ஸ் பண்ணதான் இந்த 5am கிளப் நமக்கு உதவுது. ப்ரோ, நான் ஒரு வாரம் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்புறம் பழையபடி தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. ஒரு புது பழக்கம் உங்கள் ரத்தத்தில் ஊறணும்னா 66 நாட்கள் ஆகும் அப்படின்னு ராபின் சர்மா சொல்கிறாரு. இதை 3 கட்டமாக பிரிக்கலாம். முதல் 22 நாட்கள் டிஸ்ட்ராக்ஷன், பழைய பழக்கத்தை அழிக்கிறது. இது ரொம்ப கஷ்டமாக நரகமாக இருக்கும், ஆனால் விட்டுறாதீங்க. அடுத்து 22 நாட்கள் இன்ஸ்டாலேஷன், புது பழக்கம் உங்கள் உடம்புக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கடைசி 22 நாட்கள் இன்டகிரேஷன், 5 மணிக்கு எழுந்திருக்கிறது உங்கள் இயல்பாக மாறிடும், அப்புறம் அலாரம் இல்லாமலே முழிப்பு வந்துடும். ஸோ நண்பர்களே, இந்த 5am கிளப் அப்படிங்கிறது வெறும் சீக்கிரம் எழுந்திருக்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு மேஜிக். நாளையிலிருந்து நீங்களும் 5am கிளப்பில் இணைய ரெடியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை buddies. தேங்க்யூ.